Hello friends, welcome to Sofel's cooking. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி ரொம்ப டேஸ்டியான திருக்க மீன் குழம்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 1/2 kg திருக்க மீன் எடுத்துர்க்கேன். சால்ட் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் கறிவேப்பிலை, 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய், ஒரு லெமன் சைஸ்க்கு புளி ஊற வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். பூண்டு மிளகு வந்து இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு. பூண்டு இந்த மாதிரி ஃபுல் சைஸ் பூண்டு எடுத்துக்கோங்க. மிளகு வந்து 1 டீஸ்பூன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம இடித்து வச்ச பூண்டு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அதோட வாசனை நல்லா வந்த உடனே பச்சை மிளகாய், நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை. திருக்க மீன் வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற மாம்ஸ் வந்து அடிக்கடி அவங்க ஃபுட்டில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க லாக்டேஷன் அதிகமாக வரும். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், அப்புறம் மிளகாய் தூள்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கிட்டு நம்ம புளியை கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் ஆட் பண்ணிடலாம். புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்க திருக்க மீனை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். சின்ன பசங்க கொடுக்கும்போது முள் குத்திடும்ன்ற பயம்லாம் இல்லாமல் இந்த திருக்க மீனை நம்ம கொடுக்கலாம். அவங்களுக்கு இந்த டேஸ்ட்டும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் குழம்பை வந்து ஒரு தட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். மீனெல்லாம் நல்லா வெந்துடும். கொதி வந்துடுச்சு. சுவையான திருக்க மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.